தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 22/7/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரி சகோதரியே, இந்த நிகழ்வு ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் உள்ளது. இதை நாம் நன்கு அறிவோம். என்னவென்றால், யோசேப்பு தன் சகோதரரால் விற்கப்பட்டு எகிப்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றான். அங்கு போத்திபார் என்ற பார்வோனின் மெய் காப்பாளன் படைத்தலைவன் அவரை விலைக்கு வாங்குகின்றான். அங்கு யோசேப்பு அடிமையாக அவனுடைய வேலைகளை எல்லாம் செய்து வருகின்றான். யோசேப்பு மூலமாக கர்த்தர் போத்திபாரையும் அவனுடைய அனைத்து காரியங்களையும் வெற்றி பெற செய்தார். எனவே போத்திபார் அவனுடைய அனைத்து காரியங்களுக்கும் செயல்களிலும் அனைத்து வேலைகளுக்கும் இவனை அதிகாரியாக வைத்தான். இப்படி இருக்கின்ற பட்சத்தில் போத்திபாருடைய மனைவிக்கு யோசேப்பு மேல் ஆசை வந்துவிட்டது. அவன் ஏதேனும் வேலைக்காக வீட்டுக்குள் செல்லும் பொழுது யோசேப்பை தன்னுடன் பாவம் செய்யும்படி அழைத்து கொண்டு இருந்தாள். ஆனால் யோசேப்பு பாவம் செய்யாமல் ஒருமுறை பாவம் செய்வதற்குரிய அந்த சூழ்நிலை வந்த போதிலும் அவன் தன் ஆடையை விட்டுவிட்டு வெளியே ஓடி வந்தான். உடனே அவள் என்னுடன் தவறாக வந்தான் என்று பொய் குற்றம் சாட்டி அவனை சிறைக்கு அனுப்பிவிடுவாள். இப்படி அந்த சூழ்நிலையில்தான் யோசேப்பு கூறுவான் அந்த போத்திபாருடைய மனைவிடம், நாம் இருவர் தான் இருக்கின்றோம், நான் பாவம் செய்யலாம், ஆனால் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஆகவே என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று அவன் பாவம் செய்யாமல் பிடிவாதமாக இருந்ததினால்தான் அவன் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டான். ஆனால் கர்த்தர் ஏற்ற வேளையில் அவனை உயர்த்தி அந்த எகிப்திற்கே அந்த பார்வோனுக்கே அதிகாரியாக உயர்த்தினார். என் அன்பு சகோதரி சகோதரியே, இது நாம் அனைவரும் அறிந்த உண்மையான சம்பவம். இதே போன்றுதான் நாம் வசிக்கின்ற இடத்தில், வேலை பார்க்கின்ற ஸ்தலத்தில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நாம் யோசேப்பை போன்று அந்த பாவத்தை விட்டு விலகி வாழ்ந்தோம் என்றால் அதனால் சில தண்டனைகள் கிடைக்கலாம், ஆசீர்வாத குறைவுகள் ஏற்படலாம். ஆனாலும் கர்த்தர் அதை பார்த்து ஏற்ற வேளையில் அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தி நம்முடைய உற்றார் உறவினர் சகோதரர்கள் அனைவரும் நம் காலடியில் வந்து கர்த்தர் நம்முடன் இருக்கின்றார் என்று உணர்ந்து கொள்ள செய்வார். ஜெபம். அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, எப்படி யோசேப்பு உமக்கு விரதமாய் பாவம் செய்ய மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்து அதனால் தண்டனைகளை அனுபவித்தாலும் நீர் அவனை ஏற்ற வேளையில் உயர்த்தினரப்பா. இதே போன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்களும் உமக்கு விரதமாய் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ கிருபை தாங்க. என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் இனிமேல் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டோம் என்று பொருத்தம் செய்கின்றார்களோ, தீர்மானம் செய்கின்றார்களோ, எங்களுக்காக ஜெபிக்கிறோம். உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, யோசேப்பை போல உயர்த்துங்க. மீட்பது இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.